கண்மணி, டைம் ஆயிட்டு இருக்கு. சமையல் ஆர்டர் எல்லாம் முடிஞ்சதா? முடிச்சிருப்பாங்க. வா போய் பார்க்கலாம். சரி வா. அன்பு சார், எங்க சார் போனீங்க? கிச்சன்ல ஒரே புகையா இருக்கு. என்னாச்சு? என்னாச்சு? அவனை நம்பி ஆர்டர் எடுத்தீங்களே, சொதப்பிட்டான் சார். நீங்க என்ன சொல்றீங்க? என்ன குடும்பம்னு உள்ள வந்து பாருங்க. அங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்கம்மா. வாங்க வாங்க. இங்க பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க. பாருங்க. ஐயோ, என்னாச்சு? ஏன் இப்படி? ஐயோ, என்ன எல்லாம் இப்படி இருக்கு? என்ன நான்சென்ஸ் இது? என்ன நடந்துட்டு இருக்கீங்க? அன்பு எங்க? அது தெரியல சார். நாங்க 2 பேரும் எங்க வேலையை முடிச்சுட்டு முன்னாடியே போயிட்டோம். அன்பு தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு புகையா வந்துச்சா, இங்க வந்து பார்த்தா அதான் இப்படி இருந்தது. ஐயோ, அப்ப ஸ்கூல் ஆர்டர் அவ்வளவுதானா? என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கு? What is this, அன்பு? இது நான் உங்களை கேட்க வேண்டிய கேள்வி. இல்ல ஜீவா, நான் இத சிம்ல தான் வச்சிட்டு போனேன். ஐ ஃப்ளேமுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே. போதும், நிறுத்துறீங்களா? எதை கேட்டாலும் தெரியலன்னு சொல்றதை தவிர உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதா? அன்பு, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? மெயின் கோர்ஸ் இது. எப்படி இப்படி கேர்லெஸ்ஸா விட்டுட்டு போனீங்க? இல்ல ஜீவா, நான் கேர்லெஸ் எல்லாம் இல்ல. சிம்ல தான் வச்சிட்டு போனேன். எனக்கு 100% நல்லாவே ஞாபகம் இருக்கு. அது எப்படி இதுல ஐ ஃப்ளேமா வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஏங்க, நீங்க சிம்ல வச்சுட்டு போனது எப்படி தானா ஹை ஃப்ளேம்ல எரியும்? ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு போனதை மறந்துட்டு சும்மா அப்படி சமாளிக்காதீங்க. நல்லாவே இல்ல. இல்ல, இந்த மிஸ்டேக் எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரு தடவை மிஸ்டேக் நடந்தா பரவாயில்ல. ஒவ்வொரு முறையும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா நம்ம எப்படி இதுல இருந்து மீண்டு வர்றது? எப்படி இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? கண்மணி, இங்க நடந்த தப்புக்கு நீயும் தான் பொறுப்பு. பாத்தீங்களா, உங்களை நம்பி பொறுப்பு கொடுத்ததுக்கு இப்படிதான் நீங்க கேர்லெஸ்ஸா இருப்பீங்களா? உங்களால எனக்கும் கெட்ட பேரு. அப்படிலாம் சொல்லாதீங்க. இவ்வளவு வருஷமா நான் கேட்டரிங் ஃபீல்டுல இருக்கேன். அந்த அளவுக்கு நான் கேர்லெஸ் எல்லாம் கிடையாது. அதான் எந்த அளவுக்குன்னு இப்ப நாங்க பாத்துட்டோமே. இவருக்கு போய் எப்படி பெஸ்ட் செஃப் அவார்ட்லாம் கொடுத்தாங்கன்னு தெரியல. வாங்கிருப்பாப்பு. சும்மா பார்க்காம எதையும் பேசாதீங்க. தம்பி, நீங்க பொறுப்பா பாத்துக்காம விட்டுட்டு போனதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குது. அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லுங்க. வாங்கின எல்லாமே வேஸ்டா போச்சு. இப்ப என்ன பண்றது? மாடி, மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். இதுக்கு வேற என்னதான் சொல்யூஷன்? நம்மளோட மெயின் கோர்ஸ் 2மே இப்ப பாழாயிடுச்சு. இந்த சிச்சுவேஷனை நம்ம இப்ப எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்? ஜீவா, இது என்ன மீறி நடந்த ஒரு விஷயம். இருந்தாலும் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசி நான் ஏதாவது அரேஞ்ச் பண்றேன். சொல்லுங்க அன்பு சார், எப்படி இருக்கீங்க? சந்திரன், நான் இப்போ வேற ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு அர்ஜென்ட் ஹெல்ப் வேணும். என்ன அர்ஜென்ட் ஆனாலும் சொல்லுங்க சார், பண்ணிடலாம். சாரி சார், எங்களுக்கும் நிறைய ஆர்டர் இருக்கு சார். அவ்வளோ பேருக்குன்னா உடனே பண்ண முடியாது சார். சரி, உங்களுக்கு வேற யாச்சும் தெரியுமா? இருந்தா கான்டாக்ட் கொடுங்க. நீங்க வேணா ரமேஷுக்கு கால் பண்ணி பாருங்க. சரி, ஓகே, ஃபைன். அடிச்சுக்காம வாங்கிக்கங்க. ஹலோ ரமேஷ். ஆட்டோ.
ஆனா இங்க கொஞ்சம் நிப்பாட்டுங்க. சார், வாங்க அன்பு சார், என்ன சர்ப்ரைஸா வந்திருக்கீங்க? ஒரு 200 பேருக்கு புலாவ் மாதிரி மெயின் கோர்ஸ் அண்ட் சிக்கன் நகட்ஸ், அப்புறம் சிக்கன்ல நிறைய வெரைட்டியான ஸ்டார்டர்ஸ் வேணும் சார். ஐயோ, எல்லாமே சீக்கிரம் காலி ஆயிடுச்சு. புலாவ் எங்க மெயின் டிஷ்ல இன்னைக்கு இல்லைங்க சார். அண்ணா போலாண்ணே. Hi, Jeeva. Oh, How are you hi, sir. doing? Yeah, I'm fine, sir. Thank you. How is it going? Yeah, everything going good, sir. We'll meet at dining later. Sure, sir. Sure, sir. Yeah. Okay. அன்பை இன்னும் காணுமே. டைம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆனா கூட பரவாயில்ல. எப்படியாவது மெயின் கோர்ஸ் ஃபுட் மட்டும் அவர் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துட்டா போதும். இல்லைன்னா மொத்தமா காலி. ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே கையை விட்டு போயிடுமே. சார் வணக்கம் சார், எனக்கு ஒரு சின்ன வணக்கம்மா. ஹெல்ப். ஏங்க, ஏற்கனவே ஸ்டார்டர்ஸ்லாம் காலி. இதுல இவங்க அரேஞ்ச் பண்ண ஸ்நாக்ஸ் எல்லாம் அரை மணி நேரத்துல காலி ஆயிரும் போல இருக்கே. அரை மணி நேரமா? முதல்ல 2 ரவுண்டுக்கே முழுசா வருதான்னு பாரு. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை செஃப். சாப்பிட்டவங்களே 2வது ரவுண்டு 3வது ரவுண்டுன்னு திரும்ப வாங்கிட்டு போறாங்க. 5 நிமிஷத்துல கவுண்டர் காலி ஆயிடும். ஏங்க, அப்ப மெயின் பூவாக்கு எங்க போவாங்க? அதான் நம்ம அஞ்சா நெஞ்ச அன்பு. எங்கேயாவது எப்படியாவது வாங்கிட்டு வரேன்னு வாக்கு கொடுத்துட்டு போயிருக்கான்ல. வந்துருவாங்குறீங்க. அவன் வந்துருவான், ஆனா சோறு வராது. ஒருவேளை வந்துருச்சுன்னா அவன் தலைகளா நின்னு போராடினாலும் இன்னைக்கு சாப்பாடு வராது. ஜீவா சார் டென்ஷன் ஆகி இன்னைக்கே அவனை பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிடுவாரு. எழுதி வச்சுக்க. சூப்பருங்க. அப்ப இந்த காட்சியை நம்ம பயங்கரமா ரசிக்கிறோம். வெறித்தனமா சிரிச்சு என்ஜாய் பண்ண போறோம். வந்துட்டான்டா. இன்னைக்கு அவன் கிளைமேக்ஸ் என்னன்னு பாத்துடலாமா? பார்த்துலாம் செஃப். போட வாடா, வாங்க அன்பு. எப்படியும் நீங்க வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் டைம் ஆக ஆக லைட்டா கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். உங்களை பார்த்துட்டேன்ல, இனிமே பிரச்சனை இல்லை. சாரி ஜீவா. சாரியா? எதுக்கு? இல்ல, உங்களுக்கு கொடுத்த வாக்கை என்னால காப்பாற்ற முடியல. சோத்துக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இல்ல புரியல அன்பு. எனக்கு தெரிஞ்ச இடத்துல கேட்டரிங், ஹோட்டல்ஸ் எல்லாத்துலயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஃபுட்டை என்னால ரெடி பண்ண முடியல. அப்பவே நான் உன்கிட்ட சொன்னேன்ல. பர்ஃபெக்ட். அன்பு, என்ன அன்பு இப்படி சொல்றீங்க? அதுவும் லாஸ்ட் மினிட்ல. இப்ப நம்ம என்ன பண்றது? இன்னைக்கு கிளைமேக்ஸ் தான் போலயே. மன்னிச்சிடுங்க ஜீவா, இது முழுக்க என்னோட தப்பு தான். இதுக்கு நீங்க பொறுப்பெடுத்துக்க முடியாது. உங்களுக்கு எந்த சங்கடமும் வேண்டாம். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்ட வேணா நானே போய் பேசுறேன். ப்ளீஸ் ஜீவா, அவங்க கிட்ட நானே எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ளீஸ் ஜீவா. சார், ஃபுட்லாம் வந்துருச்சா? ஈவென்ட் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கட்டும், நம்ம டைனிங் ஓபன் பண்ணிடலாமா? ஏன்னா இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல காலி ஆயிடும்னு சொல்றாங்க. அதுக்குள்ள நம்ம மெயின் மெனுவை ஸ்டார்ட் பண்ணிட்டா சரியா இருக்கும்.